கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் யோவான் நற்செய்தி நூலில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவன் உலகத்தின் மேல் எவ்வளவோ அன்பு வைத்து தன் ஒரே பேரான குமாரனை உலகில் அனுப்பி கொடுத்தார் என்பது நாம் வாசிக்கிறோம். அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு ஏணியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடல் அப்படிதான் கூறுகிறது. அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். சுகமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். இளையவன் அப்பா என்று ஏணியில் ஏறி, இளையவன் அப்பா என்று ஏணியில் ஏறி, நண்பர் பேச்சு கேட்டு இனிய காலால் உதைத்தான். தூரமாக போனா கெட்டு போனா, தூரமாக போனா கெட்டு போனா, திரும்பி வந்து அப்பா என்று ஏணியில் ஏறினா. அவன் மனம் திரும்பி வந்து அப்பா என்று ஏணியில் ஏறினா. அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறா, பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறா, பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். சுகமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். யாக்கோபு இரவில் தூங்கும்போது ஏணியின் தரிசனம் கண்டு, யாக்கோபு இரவில் தூங்கும்போது ஏணியின் தரிசனம் கண்டு, காலையில் எழுந்து கல்லெடுத்து வைத்து, காலையில் எழுந்து கல்லெடுத்து வைத்து பெத்தல் என்று பேரிட்டான். யாக்கோபு பெத்தல் என்று பேரிட்டா. அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறா, பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறா, பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். பிறவா முதல்வன் பிறந்தா, இறப்பும் இல்லாதவர் இறந்தா. பிறவா முதல்வன் பிறந்தா, இறப்பும் இல்லாதவர் இறந்தா. பாடுபட்டா கஷ்டப்பட்டா, பாடுபட்டா கஷ்டப்பட்டா, சிலுவையே ஏணியாக்கினா. இயேசு நமக்காக சிலுவையே ஏணியாக்கினா. அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறா, பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறா, பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். சுகமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட்.